ஜெம்மிங் ஒரு கணம் எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் இருந்தான். ஒரு பார்வையற்றவளாக, ஜிஷ்யூ ஒரு ஆண் தன்னை நிரந்தரமாக ஆதரிக்க முடியும் என்று நம்பத் துணியவில்லை. ஜெம்மிங் எழுந்து சென்றான். ஜிஷ்யூவை தனியாக அழ விட்டு விட்டான். ஆனால் அதன் பிறகு ஜெம்மிங் ஒரு நிழல் போல் ஜிஷ்யூவின் பின்னே சென்று அமைதியாக அவளைப் பாதுகாத்தான். ஜிஷ்யூ இந்த அமைதியான துணையை உணர்ந்தாள் போல, அவளது மனதில் விவரிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு உணர்வு எழுந்தது. ஒருவேளை ஜெம்மிங்கின் உண்மையான அன்பும் பிடிவாதமும் அவளைத் தொட்டிருக்கலாம். அல்லது அவள் ஒரு பரபரப்பான காதலையும் விரும்பியிருக்கலாம். இந்த நாளில் ஜிஷ்யூ திடீரென பாதுகாப்புக்கு கொண்டு முன் தோன்றினாள். அவள் ஜே தான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டதாக கூறினாள். என்னை அழைத்துச் செல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் செய்வேன். இப்படியாக அவர்களின் காதல் மீண்டும் துளிர்விடத் தொடங்கி, நம்பிக்கையின் முதல் மலர்களைப் பூத்தது. இருப்பினும் விரைவில் கடுமையான யதார்த்தம் மீண்டும் அவர்களைத் தாக்கும். ஜிஷ்யூவை சிறப்பாக கவனித்துக் கொள்வதற்காக ஜெமிங் ஒரு நாய்க்குட்டியை கவனமாக தேர்ந்தெடுத்து அவளுக்கு பரிசாக கொடுத்தான். அதுக்கு வு யூ என்று பெயரிட்டான். மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் எதிர்பார்த்த அழகான எதிர்காலத்தையும் குறிக்கிறது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏரின் கரையில் ஒரு கூழாங்கல்லை பரிமாறிக் கொண்டனர். இது அவர்களின் அசைக்க முடியாத மற்றும் கூழாங்கல்லை போல் உறுதியான காதல் உறுதிமொழியை பிரதிபலிக்கிறது. இந்த எளிய வார்த்தைகள் ஏரியில் உள்ள தாமரை இதழ்களைப் போல மெதுவாக அலைந்தன. ஜெமிங் குத்துச்சண்டை களத்துக்கு திரும்ப முடிவு செய்தான். ஆனால் நிலையான வருமானத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆபத்தையும் உறுதிப்படுத்த அவன் முறையான நட்புறவு போட்டிகளில் மட்டுமே பங்கேற்க தேர்ந்தெடுத்தான். அன்பின் உந்துதலால் அவன் தினமும் முழு ஆற்றலுடன் பிரகாசித்தான். ஜிஷியும் அன்பின் மூலம் வாழ்க்கையின் அழகை உணர்ந்தாள். ஜே முதலில் தன் பெற்றோரிடம் தன் காதலனை பற்றி புகழ்ந்தாள். பிறகு 5 வருடங்களுக்கு முன் நடந்த விபத்தை பற்றியும் சொன்னாள். 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஜிஷியு தன் புதிதாக பெற்ற ஓட்டுநர் உரிமத்துடன் தன் பெற்றோரை சுற்றுலாவுக்கு அழைத்துச் சென்றாள். அந்தி சாயும் வேளையில் எரியும் ஒரு மனிதன் உயரமான கட்டிடத்திலிருந்து விழுந்தான். ஒரு கணம் கவனச்சிதறல் ஏற்பட்டதால் எதிரே வந்த வாகனத்துடன் மோத நேர்ந்தது. காரில் இருந்து அவளது பெற்றோர் சம்பவ இடத்திலேயே இருந்தனர். ஜிஷியு குற்ற உணர்ச்சியுடன் நாள் முழுவதும் கண்ணீரில் மூழ்கினாள்.